அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகுமார், மதராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமாசா சங்கத்தின் தலைவர். எங்களுடைய சங்கத்திற்கு 18/2/2026 அன்று உயர்நீதிமன்றத்திலிருந்து கடிதம் கிடைக்கப்பெற்றது. மன்னிக்கவும், 27/2/2026 அன்று மதராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து கடிதம் கிடைக்கப்பெற்றது. அந்த கடிதத்தில் 18/2/2026 தமிழ்நாடு அரசு அட்வொகேட் கிளர்க் ரூல்ஸ் 1983 திருத்தங்கள் செய்து அந்த சட்டத்தில் நம்முடைய சட்டத்தில் என்னென்ன திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு திருத்தம் செய்யப்பட்ட நகல் காப்பியும் ஜிஓ காப்பியும் எங்களுடைய சங்கத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த ஜிஓ காப்பியில் என்னென்ன சட்டங்கள் திருத்தப்பட்டுள்ளது என்பதை எங்களுடைய சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு பொன்னுசாமி அவர்களும் அவருடன் மூத்த உறுப்பினர் அண்ணன் ரமேஷ் அவர்களும் இணைந்துள்ளார்கள். ஐயா, இந்த சட்டத்தில் என்ன திருத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் விளக்கமாக சொல்லணும். இந்த சட்டத்தில் 18A, தி சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் issued by the competent authority under Rule 8 shall be valid for period of 10 years from date of the issue. Any recognized clerk, இதான் முக்கியமானது, any recognized clerk who wishes to renew his certificate of registration for period shall apply to the competent authority seeking for renewal in form number 3. ஐயா, அதில் ஒரு சின்ன சந்தேகம். 10 வருஷம்ன்றது புதிய உறுப்பினர்கள் மட்டும்தான் வரும், பழைய உறுப்பினர்களுக்கு வராது. அதாவது எக்ஸிஸ்டிங் உறுப்பினர்களுக்கு வராது. புதிய உறுப்பினர்கள் தான் நோட்டிஃபிகேஷன் 18/2/2026 தான் நோட்டிஃபிகேஷனே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண டேட்டில் இருந்தால் எதுவுமே அந்த எஃபெக்ட் வரும். எஃபெக்ட் வரும்போது அந்த நிலையில் அப்போ அந்த டேட்டில் இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். அவங்க பிரிண்டேஜ் இட்டு எல்லாருக்கும் இது அப்ளை ஆகும் எக்ஸிஸ்டிங் கிளாக்கு அப்படின்னு அவங்க சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. அதே சமயத்தில் கூவிசஸ்டு தான் யாராவது விருப்பம் இருந்தால் சொல்கிறீங்க, அதாவது விருப்பம் உள்ளவர்கள் ரெனியூ பண்ணிக்கலாம், அதுக்கு தடை எதுவும் இல்லை. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, புதுசாக இப்போ வக்கீல் குமாசா பதிவு பண்ணுறவங்களுக்கு 10 வருஷம் தான் லிமிட்டட் கார்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பழைய உறுப்பினர்கள் ஏற்கனவே பதிவு பண்ண வக்கீல் குமாசாக்களுக்கு கார்டை ரினியூ பண்ணணும் அவசியம் இல்லை. வேணும்னா புதுசாக நீங்கள் கார்டு வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிற ஃபோட்டோ அஃபெக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு கார்டு வாங்கிக்கலாம். எதனாலனா, ஏற்கனவே 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சட்டம் வந்ததுனால புதுசாக நம்ம போய் கார்டு கேட்டால் அப்போ கார்டு நாங்கள் கொடுக்க முடியாது. 35 இயர்ஸ் ஆக்ட் வந்ததுனால உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தாலும் கொடுக்க முடியாது ஒரு காரணம் இருந்ததுனால அதை இந்த சட்டத்தில் திருத்தி இப்போ புதுசாக நீங்கள் ஒரு கார்டு வாங்கிக்கலான்றது தான் அந்த கிளாஸில் போட்டிருக்காங்க. சரியா நான் சொல்கிறது? ஆமாங்க, அதுதான். ரைட், ரொம்ப நன்றி. அடுத்தது சொல்லுங்கள். அடுத்தது, such application shall be made 2 months prior to the expiry of the original certificate of registration or subsequent renewal thereto. அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட வருஷம் முடியறதுக்கு முன்னோ அல்லது அந்த சப்ஸ்டன்ட் டேட்டுக்குள்ளேயோ அவங்க ரெடி பண்ணிக்கலாம். இதை தமிழில் கொஞ்சம் விளக்குங்களா? அதாவது அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, வக்கீல் கிளாஸோ ஒரு சர்டிஃபிகேட் வக்கீல் கிளார்க்கு கொடுக்குறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஐடி கார்டு அதில் 10 வருஷம் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டேஷன் அந்த 10 வருஷம் பீரியட் முடியறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னையோ 1 மாதத்துக்கு முன்னே நீங்கள் அதை வித்தின் 2 மந்த்ஸில் ரெனியூ பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த ஐடி கார்டு எத்தனை வருஷத்துக்கு ஐயா கொடுப்பாங்க? 10 வருஷம் முடிஞ்சோடனே அந்த 10 வருஷம் முடிஞ்சோன்னா மறுபடியும் ஒரு 5 வருஷம் ஐடி கார்டு கொடுப்பாங்க. 5 வருஷம் கொடுப்பாங்க. இது புதுசாக வர வழக்கறிஞர் குமாசாக்கள் மட்டும்தான் இந்த சட்டம். ஆமாம், இந்த 8A 8B எப்போ ரூல் அமெண்ட்மெண்ட் வந்ததோ அந்த தேதியில தான் இது எஃபெக்ட்டுக்கு வரும், நடைமுறைக்கு வரும். அப்போ அந்த நடைமுறைக்கு வரும்போது இப்போ இனிமேல் வரும் காலத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற கிளார்க்குக்கு புதுசாக வரவங்களுக்கு தான் இது அப்ளை ஆகும். இந்த சட்டம் பொருந்தும். பழைய கிளார்க்குகளுக்கு எங்களுடைய எண்ணம் பிரகாரம் இது பொருந்தாது. இந்த அமெண்ட்மெண்ட் வந்த தேதியிலிருந்து அது அமலாக்கத்துக்கு வரும். எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் குமாசா அவர்கள் தெரிவிப்பது, ஏற்கனவே பதிவு செய்த வழக்கறிஞர் குமாசாக்கள் போட்டோவுடைய தன்மை வேற மாதிரி இருக்கிறதுனால, அதாவது 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோ அந்த ஐடி கார்டில் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இந்த ஃபோட்டோவுடைய மெர்ஜின், அதாவது இப்போ கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க, அப்போ யங் ஏஜில் வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் வர்றதுனால வேணுன்றவங்க இப்போ இருக்கிற ஃபோட்டோ கொடுத்து புதுசாக அடையாள அட்டை வாங்கிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆக்டை பொருந்துமே தவிர ரினிவேஷன் கிடையாது. அதாவது இந்த ஆக்ட் பிரகாரம் பழைய வக்கீல் குமாசாக்கெல்லாம்
எஃப் செக்ஷனோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ போயிட்டு உங்களுடைய அடையாள அட்டையை வந்து ரினியூ பண்ணணும்னு இந்த சட்டத்துல சொல்லல. ஸ்பெசிஃபிக்கா சொல்லல இதுல. அதாவது புதிய அடையாள அட்டை வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க தவிர ரெனியூவேஷன் வந்து எதுவுமே சொல்லல. இட் இஸ் நாட் மேண்டேட்டரின்னு சொல்லல. அதே போல வந்து புதிய வழக்கறிஞர் குமாசாக்கள் பதிவு பண்ணாங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் முதல்ல கார்டு கொடுக்கணும். மறுபடியும் அந்த 10 வருஷம் முடிட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த கார்டை ரினியூ பண்ணணும். அதுக்கு வந்து 5 இயர்ஸ் லிமிடேஷன் மாரி போட்டு கொடுக்கணும் தான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்கன்றது நம்முடைய மூத்த வழக்கறிஞர் குமாசா அண்ணன் பொன்னுசாமி அவர்களும் அண்ணன் ரமேஷ் அவர்களும் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ பதிவு மூலம் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பதிவு பார்ப்பவர்கள் இதை இந்த ஆக்டில் உள்ள சாராம்சம் இவ்வளவுதான் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கிருஷ்ணகுமார், தலைவர், தமிழ்நாடு வழக்கறிஞர் குமாசா சங்கம், உயர்நீதிமன்றம், சென்னை. மற்றும் பொன்னுசாமி, மூத்த வழக்கறிஞர் குமாசா, மற்றும் ரமேஷ் அண்ணன், மூத்த வழக்கறிஞர் குமாசா. நன்றி. வணக்கம். ஓகேவா?